இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா தொடர் இலக்கணம். ஓகேவாடா? இந்த தொடர் இலக்கணம் தெரியணும்னா, தொடர் இலக்கணம் அப்படின்னா என்னன்னா, பல சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவதுதான் என்னது தொடர் அல்லது சொற்றொடர். சொற்றொடர் அப்படின்பாங்க. என்ன சொல்றாங்க? சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர் அல்லது சொற்றொடர் அப்படின்பாங்க. இந்த தொடர் வகைகள் இவ்வளவு இருக்கு. இந்த தொடர் வகைகள் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எழுவாய்னா என்னன்னு தெரியணும், பயனிலைனா என்னன்னு தெரியணும், செய்யப்படு பொருள்னா என்னன்னு தெரியணும். இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு தொடரை அமைக்கும். அப்ப எழுவாய் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு தொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைவதுதான் என்னது எழுவாய் அப்படிங்கிறாங்க. ஒரு தொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைவது எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கபிலன் வந்தான், என்ன எழுதியிருக்கேன்? கபிலன் வந்தான்னு எழுதிக்கனா. இதுல இந்த கபிலன்கிறது இருக்குல்ல, இந்த பெயர், இந்த பெயர் சொல் தான் என்னது எழுவாய். இந்த பெயர் சொல் தான் என்னது எழுவாய். இப்ப வெறுசா நம்ம வந்தான் அப்படின்னு மட்டும் பார்க்கும்போது அங்க யாரு வந்தான்னு நம்மளுக்கு தெரியுமா? அந்த தொடர் முழுமை பெறுமா? முழுமை பெறாது. அப்ப இந்த கபிலன்கிற ஒரு பையன் வந்ததுனால தானே இது கபிலன் வந்தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த தொடர் என்ன பண்ணுது? ஒரு முழுமை அடையுது. அப்ப எழுவாய்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். ஒரு தொடரை ஒரு சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைவதுதான் எழுவாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்து பயனிலை அப்படின்னா என்னன்னா, இந்த வந்தான் இருக்குல்ல, லாஸ்ட் முடிகிறது தான் பயனிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கனகாம்பரம் பூத்தது அப்படின்னு இருக்கா. இதுல பயனிலை அப்படின்னா லாஸ்ட் முடிகிறது தான் பயனிலை. ஒரு பயன் நிலைத்து இருக்கிற இடம் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பயனிலைன்னு சொல்றோம். இப்ப கனகாம்பரம் பூத்தது. இந்த கனகாம்பரம் என்ன பண்ணிருக்கங்க? பூத்திருக்கு. இது இந்த கனகாம்பரம் பூத்தது இது பெயர். ஓகேவா? இந்த பூத்தது வினை. இந்த பூத்ததுங்கிறது கனகாம்பரத்தோட பயனை அங்க நிலை பெற்று இருக்கிறதுனால இது கனகாம்பரம் பூத்தது அப்படின்னு சொல்லும் போது பயனிலை என்னது? பூத்தது. ஓகேவாடா? இப்ப இது எழுவாய்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, பயனிலைன்னு என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப செய்யப்படு பொருள். இப்ப மீனா கனகாம்பரத் என்ன சொல்றாங்க? மீனா கனகாம்பரத்தை சூடினாள் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஒரு தொடர் இருக்கு. இந்த தொடர்ல மீனான்கிறது என்னது? ஒரு பெயர், பெயர் சொல். மீனான்கிறது ஒரு பெயர் சொல். இந்த சூடினான்கிறது பயனிலை. லாஸ்ட் முடிகிறது பயனிலைன்னு பார்த்தோமா. அப்ப சூடினான்கிறது பயனிலை, மீனான்கிறது ஒரு பெயர் சொல். அப்ப இந்த கனகாம்பரம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இதுவும் என்னது? ஒரு பெயர் சொல் தான். அடுத்த ஒரு பெயர் சொல் வந்திருக்கா. இத என்ன சொல்றாங்க அப்படின்னா செய்யப்படு பொருள், பொருள் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த பெயர் சொல் இருக்குல்ல, இந்த பெயர் சொல் இது வினைன்னு சொன்னோமா. இந்த பெயர் சொல் ஒரு வினையை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் தான் என்னது? செய்யப்படு பொருள். ஓகேவா? எழுவாய்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைவது எழுவாய். அப்ப இங்க வந்தான் மட்டும் ஒரு தொடர் அமையுமா? வந்தான்னு மட்டும் எழுதுனா அப்ப எழுவாய் அங்க இருந்தா தானே யார் வந்தான்னு தெரியும். அப்ப கபிலன் வந்தான்னு ஒரு தொடரை சென்டென்ஸை அமைக்கிறது எழுவாய். பயனிலை அப்படின்னா முடிகிற சொல் பயனிலை. அந்த பயனிலைங்கன்னா பயன் நிலைத்து இருக்கிற இடம் தான் பயனிலை. செய்யப்படு பொருள் அப்படின்னா என்னன்னா மீனா கனகாம்பரத்தை சூடினாள் அப்படின்னு இருக்கும் போது இந்த மீனான்கிறது தான் என்னது? அதான் எழுவாய். இந்த மீனான்கிறது தான் என்னது? எழுவாய். இந்த எழுவாய் ஒரு வினை செய்யறாங்களா, மீனா சூடுறாங்க. ஆனா அது என்ன சூடுறாங்கன்னு தெரியணும்ல. அந்த மீனா ஒரு செயலை செய்யறதுக்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் என்னது?
செய்யப்படு பொருள். அங்க அடிப்படையா தேர்ந்தெடுத்து என்ன பொருள் தேர்ந்தெடுத்திருக்காங்க? ஒரு ஃப்ளார், கனகாம்பரம், ஒரு பூ. ஓகேவாடா? இதுதான் செய்யப்படு பொருள். இந்த செய்யப்படு பொருள் இது வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரே சென்டென்ஸ், எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை இப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ்ல இருக்காது, மாறி கூட இருக்கும். ஓகேவா? அது எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா, நான் பாடத்தை படித்தேன். இது வந்து எப்படி இருக்கு? நான் பாடத்தை படித்தேன். இது வந்துட்டு என்னதுன்னா, நான்ங்கிறது என்னது? ஒரு எழுவாய், ஒரு எழுவாய். இங்க படித்தேங்கிறது என்னது? பயனிலை. இந்த பாடத்தை அப்படிங்கிறது வந்துட்டு இது ஒரு அடுத்த பெயர் தானே, இதுதான் என்னது? செய்யப்படு பொருள். இது எப்பவுமே ஒரே வரிசையில வந்துட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. அது எப்படி மாறும் அப்படின்னா, பாடத்தை நான் படித்தேன். இங்க எப்படி வந்திருக்கு? பாடத்தைங்கிறது செய்யப்படு பொருள் முன்னாடி வந்திருக்கு, எழுவாய், அடுத்து பயனிலை. இப்ப வந்துட்டு படித்தேன் நான் பாடத்தை. இது எல்லாமே ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு அமைக்குதாடா? எந்த சேஞ்ச் ஆகி வந்தாலும் ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு ஒரு தொடரை வந்து அமைக்குது. அப்ப இது என்னது? பயனிலை, எழுவாய், செய்யப்படு பொருள். ஓகேவா? அப்ப செய்யப்படு பொருள் வந்துட்டு ஒரே சென்டென்ஸா வராது, எங்க வேணாலும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னதுன்னா, இந்த எழுவாய் இருக்குல்லடா, இந்த எழுவாய் வந்துட்டு இன்னொரு ஒரு எழுவாய் ஒன்று இருக்கு. என்னது அப்படின்னா, தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தா, படித்தாய் அப்படின்னு இருக்கு, படித்தாய்ன்னு இருக்கு. இந்த படித்தாய் அப்படிங்கிறது யாருன்னு இங்க வந்துட்டு நம்மளுக்கு எழுதியிருக்காங்களா? இல்ல. ஆனா இப்ப படித்தாய் அப்படின்னா நம்ம என்ன அங்க எடுத்துக்கணும்? நீ படித்தாய். முன்னிலையில இருக்கிறவங்கள தானே படித்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முன்னிலைன்னா நீங்கிற வருமா? அப்ப நீ படித்தாய் அப்படிங்கிற இந்த நீ வந்து இங்க தோன்றல அப்படின்னா இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாடா? இங்க வந்துட்டு எழுவாய் வந்து வெறும் படித்தாய் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அங்க என்ன சென்டென்ஸ் வரணும்? நீங்கிற ஒரு சென்டென்ஸ் வரணும். ஆனா அந்த சொல் வரல. சொல் வரலைன்னா நம்ம எடுத்துக்கணும். அங்க என்ன வரணும்? நீ படித்தாயின்னு வரணும். நம்மளுக்கு படித்தாயின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அங்க எழுவாய் வந்து என்ன ஆயிடுச்சு? தோன்றல. அப்ப இது வந்துட்டு தோன்றா எழுவாய் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுல பயனிலையில அடுத்த டைப்ஸ் பார்க்கலாம். சரி, நான் லாஸ்ட் எழுதுறேன். இப்ப வந்துட்டு இந்த பயனிலை பார்த்தோம்ல, இந்த பயனிலை வந்துட்டு லாஸ்ட் முடிகிறது தான் பயனிலைன்னு பார்த்தோமா? அந்த லாஸ்ட் வந்துட்டு எப்படி முடியுதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப வந்துட்டு நான் படித்தேன், நான் படித்தேன்னு இருக்கா? அப்ப நான்ங்கிறது எழுவாய், படித்தேன்ங்கிறது பயனிலை. இந்த பயனிலை எதுல முடியுது? ஒரு வினையில முடியுதா? படிக்கிறது ஒரு செயல். வினைனா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும்? செயல்னு தெரியணும். அப்ப படித்தேன் அப்படிங்கிறது எதுல முடியுது? வினையில முடியுது. அப்ப வினையில முடிஞ்சிச்சுன்னா இது என்ன பயனிலை அப்படின்னா வினை பயனிலை. வினை பயனிலை. ஓகேவாடா? இப்ப அடுத்து வந்துட்டு பெயர் பயனிலை பார்க்கலாம். பெயர் பயனிலை வந்து என்னன்னா, சொன்னவள் கலா. இங்க வந்துட்டு இந்த கலாங்கிறது இது என்ன சொல்? பெயர் சொல். சோ இது வந்துட்டு பெயர்ல முடியறதுனால இது என்ன பயனிலைன்னு சொல்றாங்க? பெயர் பயனிலை அப்படின்னு சொல்றாங்க. இது படித்தேன்கிறது ஒரு செயல். சோ வினையில முடியறதுனால இது வந்துட்டு வினை பயனிலை அப்படிங்கிறாங்க. இங்க வந்துட்டு சொன்னவள் கலா, கலாங்கிறது ஒரு பேரு. சோ பெயர் சொல்ல முடியறதுனால இது வந்து என்ன சொல்றாங்க? பெயர் பயனிலை அப்படிங்கிறாங்க. அடுத்து வினா பயனிலை இருக்கு. ஓகேவாடா? வினா பயனிலை என்னன்னா, எக்ஸாம்பிள் வந்துட்டு
விளையாடுபவன் யார்? இங்க யாருங்கிறது என்னது? ஒரு வினா. ஓகேவாடா? யாருங்கிறது ஒரு வினா. சோ வந்துட்டு இது என்ன சொல்றாங்க அப்படின்னா வினா பயனிலை அப்படின்னு சொல்றாங்க. எழுதிக்கங்க இத. பயனிலைன்னு ஹெட்டிங் போட்டு எழுதிக்கங்க இத. அடுத்து பார்க்க போறது வந்துட்டு பெயரடை. இங்கடா அடுத்து என்ன பார்க்கறோம்னா பெயரடை. பெயரடை அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எழுதி போடுறேன். ஓகேவாடா? வந்துட்டு நல்ல நூல் ஒன்று படித்தேன் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த நூலுங்கிறது என்னது? ஒரு பெயர் சொல், ஒரு எழுவாய். ஓகேவா? இங்க படித்தேன் அப்படிங்கிறது பயனிலை, ஒரு வினை. ஓகேவாடா? இங்க வந்துட்டு நல்ல நூல் ஒன்று படித்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க நூலுங்கிறது பெயர் சொல் தெரியும், படித்தேன்ங்கிறது பயனிலை, ஒன்று அப்படின்னா இடைச்சொல். ஓகேவா? இந்த நூல் இருக்குல்ல, பெயருக்கு முன்னாடி நல்ல நூல்னு வந்திருக்கா. இந்த நூலை என்ன சொல்றாங்க? ஒரு நல்ல நூல்னு சொல்றாங்க. அப்ப இந்த பெயருக்கு முன்னாடி அதை வந்துட்டு ஒரு மிகுதிப்படுத்தி அது வந்து ஒரு நல்ல நூல் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து பெயருக்கு முன்னாடி வர்றதுனால இது என்ன சொல்றாங்க? பெயர் அடை அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இப்ப நூலுக்கு தானே அதை சொல்றாங்க, நல்ல நூலுன்னு தானே சொல்றாங்க. அப்ப நூலுங்கிறது ஒரு பெயர். சோ இதுக்கு முன்னாடி வந்திருக்கனால இது வந்து பெயர் அடை அப்படிங்கிறாங்க. இப்ப வந்துட்டு வினை அடை. இப்ப இது வினையடை அப்படின்னா இதுக்கு எடுத்துக்காட்டு வந்துட்டு கபிலன் மெல்ல வந்தான். ஓகேவா? கபிலன் மெல்ல வந்தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப கபிலன்கிறது என்னது? பெயர். ஓகேவாடா? வந்தான் அப்படிங்கிறது வினை. இப்ப கபிலன் மெல்ல வந்தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த வந்தான்ங்கிறது ஒரு வினையா? வினைக்கு தானே மெல்ல வந்தான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஓகேவா? வந்தான்ங்கிறது ஒரு வினை, மெல்ல வந்தான் அப்படின்னு சொல்றதுனால இது வினைக்கு அடையா வந்திருக்கனால இது வினை அடை அப்படின்னு சொல்றாங்க. பெயரடைனா என்ன? பெயருக்கு அடையா வந்துச்சுன்னா அது பெயரடை, வினைக்கு அடையா வந்துச்சுன்னா அது வினையடை. ஓகேவாடா? இதுதான் நிலை செய்படு பொருள்லாம் பார்த்தோம்ல, அதுதானே ஒரு தொடரை வந்து அமைக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா? இப்ப அதெல்லாம் பார்த்தாதான் இப்ப நம்ம இதுக்கு வரலாம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா தொடர் வகைகள்ல தனிநிலை தொடர்னா என்னன்னு பார்க்கலாம். தனிநிலை தொடர். தனிநிலை தொடர் அப்படின்னா என்னன்னா, ஒரு எழுவாய் அல்லது பல எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவதுதான் என்ன சொல்லிருக்காங்க? தனிநிலை தொடர் அப்படிங்கிறாங்க. நான் இப்ப வந்துட்டு எக்ஸாம்பிள் எழுதுறேன். மாலா பாடம் படித்தாள். மா பலா வாழை ஆகியன கனிகள். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். தனிநிலை தொடர் மாலா பாடம் படித்தாள் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இது வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இது வந்து என்னது? ஒரு எழுவாய். இது வந்துட்டு எழுவாய், இது வந்துட்டு பயனிலை. ஒரு எழுவாய் அல்லது பல எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது. பயனிலைனா லாஸ்ட் முடிக்கிறதுன்னு சொல்லியாச்சு. ஒரு பயனிலையை கொண்டு முடிவது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா தனிநிலை தொடர். இப்ப வந்துட்டு மாலான்ங்கிறது ஒரு எழுவாய், பாடம் படித்தால் ஒரு எழுவாய் எதில் முடிஞ்சிருக்கு? ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. இங்க பாருங்களேன், இது ஒரு எழுவாய், இது ஒரு எழுவாய், இது ஒரு எழுவாய். எதுல முடிஞ்சிருக்கு?
ஒரு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப ஒரு எழுவாய் அல்லது பல எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர். ஓகேவாடா, புரியுதா? மாலா பாடம் படித்தால் அதுவும் தனிநிலை தொடர் தான். மா, பலா, வாழை ஆகியன முக்கணிகள் அப்படிங்கிறதும் தனிநிலை தொடர் தான். ஏன்னா மா, பலா, வாழை எல்லாமே வந்துட்டு என்னது, ஒரு பெயர் சொல் தான். ஓகேவா, எழுவாய்கள் தான். இதெல்லாம் சேர்ந்து எதுல தான் முடியுது, ஒரு பயனிலையில தான் முடியுது. இது தனிநிலை தொடர். அடுத்து வந்துட்டு தொடர்நிலை தொடர். அடுத்து வந்துட்டு தொடர்நிலை தொடர். தொடர்நிலை தொடர் என்னன்னா, ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியும். ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியும். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன எழுதலாம் அப்படின்னா, குலோத்துங்கன் சிறந்தவன், அதனால் இப்ப வந்துட்டு தொடர்நிலை தொடருக்கு குலோத்துங்கன் வீரத்தில் சிறந்தவன், அதனால் போரில் வெற்றி பெற்றான் இப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க சென்டென்ஸ். இதுல குலோத்துங்கன் அப்படிங்கிறது என்னது, ஒரு எழுவாய் பெயர். ஓகேவாடா. வீரத்தில் சிறந்தவன் இது ஒரு பயனிலை. போரில் வெற்றி பெற்றான் இது ஒரு பயனிலை. ஓகேவா. ஒரு வினை வந்துட்டு எத்தனை இது வருது, 2 பயனிலை வருதா. அப்ப தொடர்நிலை தொடர்னா என்னன்னா, ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது தொடர்நிலை தொடர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும். தனிநிலை தொடர்னா ஒரு எழுவாய் அல்லது பல எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும். சென்டென்ஸ் எழுதிக்கங்க. ஒரு எழுவாய் அல்லது பல எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர். தொடர்நிலை தொடர் அப்படின்னா ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது தொடர்நிலை தொடர் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கலவை தொடர் பார்க்க போறோம். கலவை தொடர் அப்படின்னா என்னன்னா, ஒரு தனிநிலை தொடர் பார்த்தோம்ல, ஒரு எழுவாய் அல்லது பல எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிநிலை தொடர்னு பார்த்தோம்ல. இந்த தனிநிலை தொடர் வந்துட்டு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்களுடன் தொடர்ந்து வருவதுதான் என்னதுன்னா கலவை தொடர் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் எழுதுறேன், உங்களுக்கு புரியும். ஓகேவாடா. இப்ப வந்துட்டு கலவை தொடருக்கு எடுத்துக்காட்டு வந்து, நேற்றிரவு நல்ல மழை பெய்ததால் ஏரி குளங்கள் நிரம்பின அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல இந்த ஏரி குளங்கள் இருக்குல்ல, ஏரி குளங்கள் நிரம்பின இதுதான் என்னதுன்னா ஏரி குளம். 2 வருதா, 2 எழுவாய் வருதாடா. ஏரிங்கிற ஒரு எழுவாய் வருது, குளம்ங்கிற ஒரு எழுவாய் வருதா. ஏரி குளங்கள் நிரம்பின. இந்த சென்டென்ஸை மட்டும் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது, தனிநிலை தொடர். பல எழுவாய்களுடன் ஒரு பயனிலை கொண்டு முடிவது தனிநிலை தொடர்னு பார்த்தோமா. அப்ப ஏரி குளங்கள் நிரம்பின அப்படிங்கிறது என்னது, தனிநிலை தொடர். சோ இதுக்கு நேற்றிரவு நல்ல மழை பெய்ததால், இந்த ஏரி குளங்கள் எதனால நிரம்பினுச்சு அப்படிங்கிறாங்கன்னா நேற்றிரவு நல்ல மழை பெய்ததால். அப்ப இந்த நேற்றிரவு நல்ல மழை பெய்ததால் அப்படின்னு இருக்கு பாரு, இதுதான் வந்துட்டு என்னது துணை தொடர். துணை
தொடர். தனிநிலை தொடருடன் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர் தொடர்ந்து வருவதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா கலவை தொடர் அப்படிங்கிறாங்க. ஓகேவாடா? இந்த கலவை தொடர்ல வந்துட்டு ஆள் அப்படிங்கிற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வரும். ஓகேவாடா? வேற்றுமை உறுப்பு பார்க்கும்போது நான் உங்களுக்கு இதை சொல்றேன். மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வருது. இந்த கலவை தொடர்ல ஆள்ங்கிற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வரும். நேற்றிரவு நல்ல மழை பெய்ததால் ஏரி குளங்கள் நிரம்பின. அப்ப தனிநிலை தொடரோட ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துணை தொடர்கள் கலந்து வருவதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா கலவை தொடர் அப்படிங்கிறாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு நேற்றிரவு மழை பெய்ததால் பள்ளிகளுக்கு விடுமுறை. ஓகேவாடா? இது வந்துட்டு என்னது? பள்ளிகளுக்கு விடுமுறை. பள்ளிகளுக்கு விடுமுறைங்கிற ஒரு சிங்கிள் எழுவாயும் ஒரு பயனிலையும் முடிஞ்சிருக்கு. இது ஒரு தனிநிலை தொடர். தனிநிலை தொடர். இது வந்து நேற்றிரவு மழை பெய்ததால் அப்படிங்கிறது என்னது? துணை தொடர். இந்த துணை தொடர் இருக்குல்ல, இந்த துணை தொடர் எப்பவுமே வந்துட்டு தனித்து இயங்காது. ஓகேவாடா? இந்த தனிநிலை தொடருக்கு துணையா தான் வரும். இந்த துணை தொடர் எப்பவுமே தனித்து இயங்காது. தனிநிலை தொடருக்கு ஒரு துணையா வந்துதான் இது வந்துட்டு ஒரு சொற்றொடரை உருவாக்கும். இதுதான் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா கலவை தொடர் அப்படிங்கிறாங்க. இங்க இருக்கு பாருங்க. எக்ஸாம்பிள்ஸா? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் வந்துட்டு செய்தி தொடர். இந்த செய்தி தொடர் என்னன்னா எக்ஸாம்பிள் வந்துட்டு கரிகாலன் கல்லணையை கட்டினான். இது ஒரு செய்தி. ஒரு கருத்தை வந்துட்டு செய்தியா தெரிவிப்பது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா செய்தி தொடர் அப்படிங்கிறாங்க. இந்த செய்தி தொடர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தெளிவான விளக்கமாய் இருக்கும். ஓகேவாடா? ஒரு கருத்தை செய்தியா தெரிவிப்பது. இப்ப வந்து குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு செய்தி. ஓகேவாடா? இதுதான் வந்துட்டு செய்தி தொடர். அடுத்து வந்துட்டு உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர்னா நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான். நம்மளோட உணர்ச்சிகள் இருக்குல்ல, கோபம், அப்புறம் வந்துட்டு மகிழ்ச்சி, துன்பம், ஆச்சரியம், இந்த பெருமிதம், இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வெளிப்படையா வருவதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா உணர்ச்சி தொடர். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு மலையின் உயரம்தான் என்னே. எப்பவுமே இந்த உணர்ச்சி தொடர்ல இந்த ஆச்சரிய குறி இருக்கும். ஓகேவா? அது இருந்துச்சுன்னா அது உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர்னா என்னது? என்னே, நம்மளோட மகிழ்ச்சியை காட்டுறது, பெருமிதத்தை காட்டுறது, இது எல்லாமே வந்துட்டு உணர்ச்சி தொடர்ல வரும். பழந்தமிழ்
இலக்கியங்கள் அழிந்து விட்டனவே. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. அழிந்து விட்டனவே நம்மளுக்கு என்னத்தை காட்டுது? அங்க ஒரு அவலத்தை காட்டுது. ஓகேவாடா? இது வந்துட்டு என்னத்தை காட்டுது? அவலம். இது வந்துட்டு உணர்ச்சியில வர்றது தானே. ஓகேவா? மலையின் உயரம்தான் என்னை ஆச்சரியத்தை குறிக்குது இது. ஓகேவாடா? பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. இந்த அழிந்து விட்டனவே வந்துட்டு என்னத்தை குறிக்குது? ஒரு அவலத்தை குறிக்குது. ஓகேவாடா? இதான் உணர்ச்சி தொடர். நெக்ஸ்ட் வந்துட்டு விளைவு தொடர். விளைவு தொடர் வந்துட்டு என்னன்னா, ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைத்தல், இந்த 4 பொருளை தருவதுதான் என்னதுன்னா விளைவு தொடர். ஏவல் அப்படின்னா என்னதுன்னா, இப்ப வந்துட்டு எக்ஸாம்பிள் எழுதுறேன். இளமையில் கல். ஏவல். ஏவல்னா என்ன சொல்லுவாங்க? நம்மள வந்துட்டு ஏவுறது. இதை செய் அதை செய்யணும் ஏவுவாங்கல்ல, அததான். இப்ப இளமையில் கல், நீ இளமையிலேயே என்ன செய்யணும் படி அப்படிங்கிறாங்க. ஓகேவாடா? அது வந்துட்டு ஏவல். அடுத்து வந்துட்டு வாழ்த்துதல். உழவு தொழில் வாழ்க. இங்க என்ன சொல்லிருக்காங்க? உழவு தொழில் வாழ்க. அப்ப இது என்னது? வாழ்த்துதல். இது எல்லாமே எதுல வரும்? விளைவு தொடர்ல வரும். என்னென்ன வரும்? ஏவல், வாழ்த்துதல், வைதல், வேண்டுதல். இப்ப அடுத்து வந்துட்டு வேண்டுதல் வந்துட்டு திருக்குறள் நூலை தருக. வேண்டுதல். ஓகேவாடா? இந்த ஏவல், வாழ்த்துதல், வேண்டுதல், வைதல், இந்த இதுல வர்றதுதான் என்னது? விளைவு தொடர் அப்படிங்கிறாங்க. ஏவலுக்கு எக்ஸாம்பிள் வந்து இளமையில் கல், ஏவுறது. வாழ்த்துதல் வந்து உழவு தொழில் வாழ்க அப்படின்னு வாழ்த்துறாங்க. ஸோ வாழ்த்துதல். வேண்டுதல் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி. அப்ப உன் திருக்குறள் நூலை தருக அப்படின்னு கேட்கறது. வைதல் அப்படின்னா என்னன்னா, ஒழிக்கிறதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் வைதல். கல்லாமை ஒழிக்க. அடுத்து வந்துட்டு நேர்கூற்று தொடர். நேர்கூற்று தொடர் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் கூற்று அப்படின்னா என்னன்னா பேச்சுன்னு அர்த்தம். இந்த கூற்று அப்படின்னா என்னது? பேச்சு. கூற்று அப்படின்னா பேச்சுன்னு அர்த்தம். இப்ப நேர்கூற்றுனா டைரக்டா நம்ம பேசுறது. இப்ப ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அவங்களே டைரக்டா நம்மள்ட்ட சொல்றதுதான் என்னது? நேர்கூற்று தொடர். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு என்னன்னா, ஆசிரியர் நீங்கள் நன்றாக படித்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார். இதான் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க. நேர்கூற்றுக்கு இதான் எக்ஸாம்பிள். ஆசிரியர் நீங்கள் நன்றாக படித்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார் இப்படின்னு இருக்கா. இந்த நேர்கூற்றுக்கு வந்துட்டு என்னன்னா, ஆசிரியர் மாணவர்கள்ட்ட டைரக்டா சொல்றது இது. ஓகேவா? இதுதான் நேர்கூற்று தொடர். இந்த நேர்கூற்று தொடர்ல என்ன அப்படின்னா,
அரைப்புள்ளி இடம்பெறும், மேற்கோள் குறிகள் இடம்பெறும். ஓகேவா? அரைப்புள்ளியும் மேற்கோள் குறிகளும் இடம்பெறும். இந்த அரைப்புள்ளி வந்துட்டு எங்க இடம்பெறும்னா இதுல முதன்மை தொடரும் துணை தொடரும் இருக்கும். ஓகேவா? இதுல என்னதுன்னா முதன்மை தொடரும் துணை தொடரும் இருக்கும். இந்த முதன்மை தொடர் அப்படின்னா ஆசிரியர் சொன்னார், ஆசிரியர் சொன்னார், இதுதான் என்னது முதன்மை தொடர். முதன்மை தொடர். இந்த ஆசிரியர் சொன்னார் அப்படிங்கிறது முதன்மை தொடர். நீங்கள் நன்றாக படித்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்றது என்னது துணை தொடர். இது ரெண்டுமே இடம்பெற்றிருக்கும். ஓகேவா? ஆசிரியர் சொன்னான்ங்கிறது முதன்மை தொடர், நீங்கள் நன்றாக படித்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்றது துணை தொடர். இந்த முதன்மை தொடரும் துணை தொடரும் இந்த நேர்குற்று தொடர்ல இடம்பெறும். இதுல வேற என்ன இடம்பெறும்? அரைப்புள்ளி அண்டு மேற்கோள் குறிகள் இடம்பெறும். இந்த மேற்கோள் குறிகள் எங்க எதுக்கு இடம்பெறும் அப்படின்னா துணை தொடருக்கு தான் இடம்பெறும். இந்த துணை தொடர் தனித்து இயங்காது. ஓகேவாடா? இதுதான் வந்துட்டு நேர்குற்று தொடர். புரியுதாடா? நேர்குற்று தொடர்னா என்ன? நம்ம டைரக்டா நம்மளே சொல்றது. அப்ப ஆசிரியர் என்ன சொல்றாங்க? மாணவர்கள்ட்ட சொல்றாங்க, நீங்கள் நன்றாக படித்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு யார் சொன்னா? ஆசிரியர் சொன்னார் அப்படிங்கிறாங்க. அப்ப ஆசிரியர் சொன்னாருங்கிறது என்னது? முதன்மை தொடர். துணை தொடரா என்ன நினைக்குது? நீங்கள் நன்றாக படித்து வெற்றி பெற வேண்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு அயர்கூற்று தொடர். அயர்கூற்று தொடர்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்துட்டு பாரதிதாசன் தமிழ் தன் உயிர் என்றார். இப்ப வந்துட்டு இந்த பாரதிதாசன் சொன்ன மாதிரியா இங்க கொடுத்திருக்காங்க? ஒருத்தவங்க நம்மளுக்கு சொல்ற மாதிரி தானே கொடுத்திருக்காங்க சென்டென்ஸ். பாரதிதாசன் தமிழ் தன் உயிர் என்றார், அவர் சொன்னதை ஒருத்தவங்க நம்மளுக்கு சொல்றது வந்துட்டு என்னது? அயர்கூற்று தொடர். இந்த அயர்கூற்று தொடர்ல அரைப்புள்ளி மேற்கோள் குறிகள் இடம்பெறாது. ஓகேவாடா? இதுதான் அயர்கூற்று தொடர். நெக்ஸ்ட் வந்துட்டு வினா தொடர். வினா தொடர் அப்படின்னா வினா பொருளை தருவதுதான் என்னது? வினா தொடர். அது நம்மளுக்கு எப்பவுமே தெரிகிறது தான். இது வினா தொடர் வந்துட்டு வினா சொற்கள் இருக்கும்ல, என்னென்ன இருக்கும் வினா சொற்கள்னா? என்ன, எங்கே, யார், எது, இது மாதிரி வினா சொற்கள் வரும்ல, இது எல்லாமே இடம்பெறும். இன்னொன்னு வினா எழுத்துன்னு இருக்கும் தெரியுமா? ஆவும் ஓ, இது ரெண்டு வினா எழுத்துக்கள். இது இந்த வினா தொடர்ல இடம்பெறும். இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு மட்டும். இதுக்கு எடுத்துக்காட்டு சிலப்பதி காரத்தை எழுதியது யார்? சிலர் ஓகேவாடா? வினாத்தொடருக்கு எடுத்துக்காட்டு சிலப்பதிகாரத்தை எழுதியது யார்? யாருங்கிற வினாச்சொல் இடம்பெற்றிருக்கு. தேர்வில் சிலர் தான் வெற்றி பெற முடியுமா? முடியுமா அப்படிங்கிற லெட்டர் என்ன வருது? ஆண்கிற ஒரு லெட்டர் வருதா? இங்க என்ன வருது? முடியுமா அப்படிங்கிற ஆண்கிற வினா எழுத்து அங்க இடம்பெற்றிருக்கு. சோ இது என்னது? வினா தொடர் அப்படிங்கிறாங்க.
அடுத்து பார்க்க போறது தொடர் வகையில வினையால் அமையும் தொடர். இதெல்லாம் வந்துட்டு செயல்னால அமைகிற தொடர்னால இது வினையால் அமையும் தொடர் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க வந்து தன்வினை தொடர். தன்வினை தொடர் அப்படின்னா என்னன்னா, ஒரு எழுவாய் தானே செய்யற தொடர், தானே செய்யற ஒரு செயல் தான் வந்துட்டு தன்வினை தொடர் அப்படிங்கிறாங்க. ஒருத்தவர் வந்துட்டு என்ன அவங்களே அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா அது தன்வினை தொடர். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு கபிலன் பந்தை உருட்டினான் இப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கபிலன் பந்தை உருட்டினான். யார் இங்க பந்தை உருட்டினாங்க? கபிலன். இந்த எழுவாய் தானே பந்தை உருட்டினாங்க, இதானே எழுவாய். இவங்கதான் என்ன பண்ணிருக்கிறாங்க? பந்தை உருட்டினான். கபிலன் பந்தை உருட்டினான் அப்படின்னா தன்வினை தொடர். ஒரு செயலை வந்துட்டு தானே செய்யறது தான் என்ன சொல்லியிருக்காங்க? தன்வினை தொடர். எழுவாய் ஒரு செயலை செய்தால் அது வந்துட்டு என்னது? தன்வினை தொடர். இது வந்துட்டு பிறவினை தொடர். பிறவினை தொடர் அப்படின்னா என்னன்னா, எழுவாய் இன்னொரு ஆளை வந்துட்டு செய்ய வைக்கிறது. ஒரு செயலை, ஒரு எழுவாய் வேற ஒரு ஆளால ஒரு செயலை வந்துட்டு செய்ய வைக்கிறது தான் என்னது? பிறவினை தொடர். இங்க வந்துட்டு கபிலன் பந்தை உருட்ட வைத்தான். ஓகேவாடா? இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும். தன்வினை தொடர்னா எழுவாய் ஒரு செயலை தானே செஞ்சா அது தன்வினை தொடர். இதே வந்து பிறவினை தொடர்னா அந்த எழுவாய் ஒரு செயலை பிறரை செய்ய வைத்தால் அது வந்துட்டு பிறவினை தொடர். அப்ப கபிலன் பந்தை உருட்ட வைத்தான். கபிலன் வந்துட்டு இன்னொரு பையன்கிட்ட தான் என்ன செய்ய சொல்லியிருக்கான்? பந்தை வந்துட்டு உருட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்ப கபிலன் அங்க செய்யல, அந்த வேலையை யார் செஞ்சது? இன்னொரு ஆளு செஞ்சது. ஸோ அதனால இது வந்துட்டு பிறவினை தொடர் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா செய்வினை தொடர். செய்வினை தொடர் அப்படின்னா என்னன்னா, செய்பவரை முதன்மைப்படுத்தும் தொடர் தான் செய்வினை தொடர். எந்த வேலை யார் செய்யறாங்களோ அவங்கள முதன்மைப்படுத்தி சொல்றதுதான் செய்வினை தொடர். செய்பவரை முதன்மைப்படுத்தும் தொடர் வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்க? செய்வினை தொடர். இதுக்கு வந்துட்டு கவிதா உரை படித்தாள். இப்ப வந்துட்டு கவிதா உரை படித்தாள் அப்படின்னு சொல்லிருக்காங்களாடா. இப்ப இங்க வந்துட்டு உரை படித்தாள் அப்படிங்கிறத பாருங்களே. உரை படித்தாள், அங்க யார் உரை படித்திருக்கா? கவிதா உரை படித்தாள் இப்படின்னு சொல்லும் போது அந்த சென்டென்ஸ் வந்துட்டு முழுமைப்படுது. உரை படித்தாள் அப்படின்னா யார் அந்த உரையை படிச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அப்ப செய்பவரை முதன்மைப்படுத்துற வினைதான் என்னது? செய்வினை. அப்ப கவிதா உரை படித்தாள் அப்படின்னு சொன்னாதானே யார் உரை படிச்சான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. கவிதாங்கிற பொண்ணு வந்துட்டு உரையை வந்து படிச்சிருக்காங்க. அப்ப கவிதா உரை படித்தாள் அப்படிங்கிறது என்னது? செய்வினை தொடர். செய்பவரை முதன்மைப்படுத்தும் தொடர் செய்வினை தொடர். இதுல வந்துட்டு உரைங்கிறதுல, இந்த உரைங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன லெட்டர் வருது? ஐ. உரை ஐ என்கிற லெட்டர் வருதா? இது வந்துட்டு இரண்டாம் வேற்றுமை உருபு. ஐ என்கிறது இரண்டாம் வேற்றுமை உருபு. இந்த இரண்டாம் வேற்றுமை உருபு இந்த செய்வினை தொடர்ல இடம்பெற்றிருக்கும். ஓகேவாடா? இதுதான் வந்துட்டு என்னது? செய்வினை தொடர். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா செயற்பாட்டு வினைத்தொடர். செயற்பாட்டு வினைத்தொடர். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்ட்டு வரும். ஓகேவாடா? செயற்பாட்டு வினைக்கு வந்துட்டு என்ன வருது? உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இது வந்து என்னன்னா செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்துறது. ஓகேவாடா? செய்வினைக்கு செயற்பாட்டு வினைக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும். செய்வினை அப்படின்னா என்னது? செய்பவரை முதன்மைப்படுத்துவது செய்வினை தொடர். செயற்பாட்டு வினைத்தொடர்னா செயற்பாட்டு பொருளை முதன்மைப்படுத்துவது தான் செயற்பாட்டு வினைத்தொடர். இப்ப வந்துட்டு
கவிதாவால் படிக்கப்பட்டது. என்ன படிக்கப்பட்டுச்சு அங்க? உரை. இங்க நான் முன்னாடி சொல்லியிருக்கேனா, எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் மூன்றும் ஒரே இதுல இருக்காது, ஆர்டர்ல இருக்காது, மாறி மாறி இருக்குன்னு சொன்னேனாடா. அப்ப மாறி மாறி இருக்கும் போது இங்க உரைங்கிறது என்னது? செய்யப்படு பொருள், கவிதா பெயர், இது பயனிலை. அப்ப செயற்பாட்டு வினை தொடர் என்னது? என்ன அது? இங்க செயற்பாட்டு பொருள் என்னது? உரை. இத வந்துட்டு முதன்மைப்படுத்துறது தான் என்னது? செயற்பாட்டு வினை தொடர் அப்படின்னா. அப்ப உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இதுல என்ன லெட்டர் வருது? ஆல்ங்கிற மூன்றாம் வேற்றுமை உருபு இடம்பெறும். செய்வினைக்கும் தன்வினைக்கும் பிறவினைக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும். அதே மாதிரி செய்வினை தொடருக்கும் செயற்பாட்டு வினைக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும். தன்வினை தொடர்னா என்னது? தானே செய்யற செயல் வந்துட்டு எழுவாயே செஞ்சிச்சுன்னா அது தன்வினை தொடர். எழுவாய் இன்னொரு ஆளை செய்ய வச்சிச்சு அப்படின்னா பிறவினை தொடர். செய்வினை அப்படின்னா செய்பவரை முதன்மைப்படுத்துறது செய்வினை தொடர். செயற்பாட்டு வினை தொடர்னா செயற்படு பொருளை முதன்மைப்படுத்துவது செயற்பாட்டு வினை தொடர். ஓகேவாடா? சரி, நெக்ஸ்ட் தொடர் இலக்கணத்துல அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா தொகை நிலை தொடர் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? தொகை நிலை தொடர். தொகை நிலை தொடர் அப்படின்னா என்னன்னா ரெண்டு டைப் இருக்கு. தொகை நிலை தொடர்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு தொகா நிலை தொடர்னு ஒண்ணு இருக்கு. தொகை நிலைத்தை ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தொகை நிலை தொடர். தொகை நிலை தொடர் அப்படின்னா என்னன்னா நம்ம தான் அதை வந்துட்டு உறுப்பு வந்து மறைந்து இருக்கும், அதை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? தொகுக்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க? தொகை நிலை தொடர். தொகா நிலை தொடர் அப்படின்னா அந்த உறுப்புகள் வந்துட்டு டைரக்டாவே வெளிப்படையாவே தெரிஞ்சிருக்கும், அதை வந்து நம்ம தொகுக்க தேவை கிடையாது. ஆனா இதை என்ன பண்ணணும்? தொகுத்து நம்ம தான் அது வந்துட்டு தொகை நிலை தொடரா தொகா நிலை தொடரான்னு சொல்லணும். இப்ப வந்துட்டு இது தொகை நிலை தொடர். இது வந்துட்டு தொகை நிலை தொடர் மொத்தம் எத்தனை அப்படின்னா 6. தொகா நிலை தொடர் மொத்தம் எத்தனைன்னா 9. இது எப்படி ஈஸியான 6 9 கன்ஃபியூஸ் ஆகும், கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தொகை நிலை தொடர்னா என்ன சொன்னிருக்கேன் நானு? நம்ம தொகுக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா நம்ம தொகுக்கிறது எவ்வளவு கம்மியா இருக்கு. நம்ம தான் எதுவுமே நம்ம படிச்சு எழுதுறது தான் அதிகமா இருந்தாலே கஷ்டமா இருக்குமே. அப்ப கம்மியா இருக்கிறது எது? தொகை நிலை தொடர். நம்மளா தொகுக்கிறத வந்துட்டு கம்மி பண்ணிக்காங்க 6. தொகா நிலை தொடர்னா நம்ம அதை வந்துட்டு தொகுக்க தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டோமா, தொகான்னு அதுலயே வந்துருச்சா, அப்ப தொகுக்க தேவை கிடையாது. அப்ப அது எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கு. இப்ப நம்மளுக்கு அது வந்துட்டு கஷ்டமா? தொகையும் தொகாவும் ஓகேவா? தொகை வந்து 6, தொகா வந்துட்டு 9. இப்ப தொகை நிலை தொடர்ல ஃபர்ஸ்ட் என்னதுன்னா வேற்றுமை தொகை. ஃபர்ஸ்ட் என்னது? வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை அப்படின்னா என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கரும்பு தின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சொற்றொடர்ல இடையில உறுப்பு வந்துட்டு மறைந்திருக்கிறது தான் தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம தான் தொகுத்து எழுதணும். இப்ப வந்துட்டு வேற்றுமை தொகை அப்படின்னா வேற்றுமை தொகை வேற்றுமை உறுப்புகளுக்குல 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கும். 1க்கும் 8க்கும் தான் உறுப்பு வந்துட்டு கிடையாது. 1 வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க? எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. 8 வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 2 3 இங்கிட்டு போடுறேன். வேற்றுமை உறுப்பு இது தெரிஞ்சாதான் நம்ம வந்துட்டு வேற்றுமை தொகை வந்துட்டு பார்க்க முடியும். அப்ப 1 வந்துட்டு எழுவாய் வேற்றுமை, 'ஐ' 'ஆல்' 'இன்' அது 'ஐ' 'ஆல்' 'இன்' அது 3 4 5 வரேன். சரி, இங்க வேற்றுமை தொகை இருக்குல்லடா, கரும்பு தின்றான் அப்படின்னு இருக்கு. இங்க வந்துட்டு என்ன வரணும் அப்படின்னா கரும்பை தின்றான் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் வரணும். கரும்பு தின்றான் அங்க வந்துட்டு என்ன வரணும்? கரும்பை தின்றான். இப்ப இங்க என்ன மறைஞ்சிருக்கு? நம்மளுக்கு ஐங்கிற ஒரு லெட்டர் வந்து மறைஞ்சிருக்கு. இது வந்துட்டு என்னன்னா 2ஆம் வேற்றுமை உறுப்பு. 2ஆம்
வேற்றுமை உருபு. இந்த ரெண்டாம் வேற்றுமை உருபு இங்க மறைஞ்சிருக்கிறதுனால இது வந்துட்டு இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம தானே தொகுக்கணும்னு சொல்லினா, அப்ப கரும்பு தின்றான் அப்படின்னா கரும்பை தின்றான் அப்படின்னு அங்க வரணும். நம்மளுக்கு வந்துட்டு கரும்பை தின்றான்னு கொடுக்க மாட்டாங்க, கரும்பு தின்றான்னு தான் கொடுப்பாங்க. அது என்ன வேற்றுமை தொகைன்னு நீங்க தான் சொல்லணும். ஓகேவாடா? கரும்பை தின்றான் அப்படின்னு அங்க வரணும். சோ இது இரண்டாம் வேற்றுமை தொகை. இப்ப வந்துட்டு மதுரை சென்றார், மதுரைக்கு சென்றார். அப்ப இங்க 4 நான்காம் வேற்றுமை உருபு வந்துட்டு இங்க வருது. மதுரைக்கு சென்றார். தலை வணங்கு, தலையால் வணங்கு அப்படின்னு வரணும். கம்பர் பாடல், கம்பரது பாடல். ஓகேவா? இங்க வந்துட்டு ஆறாம் வேற்றுமை உருபு வந்துட்டு வரும். தலையால் வணங்கு. இங்க வந்துட்டு உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேட்பீங்க. உருபும் பயனும் உடன் தொகை. இங்க வந்துட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பணப்பைன்னு தான் கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு தெரியுதா, வேற்றுமை தொகைன்னு தெரியுதா? இத வந்துட்டு எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, பணத்தை கொண்ட பை. இந்த பணப்பை எப்படி பிரிச்சிருக்காங்க, பணத்தை கொண்ட பை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த தைங்கிற போது என்ன நம்மளுக்கு வருது, ஐங்கிற லெட்டர் வருதாடா, ஐங்கிற லெட்டர் வருது. இந்த கொண்ட அப்படிங்கிறது என்னதுன்னா சொல்லூரு. இதுதான் வந்துட்டு இந்த பொருளுக்கு வந்துட்டு துணையா வருது. ஓகேவா? இந்த பையுக்கு வந்துட்டு துணையா வர்றதுனால இது வந்து பணத்தை கொண்ட பையின்னு பிரிக்கிறோம். இங்க பையன்கிறது நம்மளுக்கு ஒரு பெயர்னு தெரியுதாடா, பணப்பை அப்படின்னா பணத்தை கொண்ட பை அப்படின்னு நம்ம பிரிச்சு, இது வந்துட்டு எதுல வருது, இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பயன் சொல்லுவாங்க. பயன் வந்துட்டு நிலைத்திருக்கிற இடம்தான். ஓகேவா? இந்த பொருளுக்கு பயனா வர்றதுனாலதான் இதை வந்துட்டு பயன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுரு பொருளுக்கு பயனா வருது. அப்ப பணத்தை கொண்ட பை தானே பொருள், பையன்கிறது ஒரு பொருள், இதுக்காக துணையா பயனா வர்றது வந்ததுனால பணத்தை கொண்ட பை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்துட்டு உருபும் இரண்டாம் வேற்றுமை தொகையும் உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாடா? இப்ப தேர்ப்பாகன் அப்படின்னு இருக்கு. தேரை ஓட்டும் பாகன். அங்க இன்னொரு என்ன லெட்டர் வருது, ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு வருது. தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு வருதா? அப்ப இது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும். பொற்சிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது என்னன்னா பொன்னால் ஆன சிலை. ஓகேவாடா? பொன்னால் ஆன சிலை. தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்யும் தொண்டு. ஓகேவாடா? தமிழுக்கு செய்யும் தொண்டு. இதுல நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும் அப்படின்னு வருது. வேற்றுமை தொகை புரியுதாடா? கரும்பு தின்றான் அப்படின்னா அதை நம்ம தான் வந்துட்டு தொகை அப்படின்னாலே நம்ம தான் தொகுக்கணும்னு அர்த்தமா? அப்ப கரும்பு தின்றான் அப்படின்னா தொகுக்கும் போது எப்படி வருது, கரும்பை தின்றான் அப்படின்னு வருது. இதே மாதிரிதான் மதுரைக்கு சென்றான், தலையால் வணங்கு, கம்பரது பாடல். உருபும் பயனுமுடன் தொக்க தொகைனா இப்படி கொடுத்துருவாங்க. இதை நம்ம தான் வந்துட்டு விரிவா சொல்லணும். அப்ப வந்துட்டு பணத்தை உடைய பை, ஐங்கிற லெட்டர் வந்துருச்சு. சோ இது வந்துட்டு இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன். உருபு வந்திருக்காடா, பயனும் வந்திருக்காடா. இப்போ உருபும் பயனும் உடன் தொக்க தொகையும். தேர்ப்பாகன்னா தேரை ஓட்டும் பாகன். பொற்சிலை அப்படின்னா பொன்னால் ஆன சிலை. தமிழ் தொண்டுனா தமிழுக்கு செய்யும் தொண்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு வினைத்தொகை. இந்த தொகைநிலை தொடர்ல 6 பார்த்தோமா. ஃபர்ஸ்ட் ஒன்று வேற்றுமை தொகை, நெக்ஸ்ட் வந்துட்டு வினைத்தொகை. வினைத்தொகை அப்படின்னா என்னன்னா காலத்தை காட்டும் இடைநிலை, இடைநிலை பெயரற்ற விகுதிகள். ஓகேவாடா? காலத்தை காட்டும் இடைநிலை பெயரற்ற விகுதிகள் மறைந்திருக்கும். இதுல எல்லாமே மறைஞ்சுதானே இருக்கும். அதை நம்ம தானே வந்துட்டு அடுத்து வந்துட்டு சென்டென்ஸை மேக் பண்ணணும். ஸோ அப்போ வந்துட்டு வினைத்தொகையில வந்துட்டு காலத்தை காட்டும் இடைநிலை பெயரற்ற விகுதிகள் மறைந்து நிற்க வினை பகுதி. இது வந்துட்டு என்னதுடா, ஒரு வினை பகுதி. வினை பகுதியை தொடர்ந்து பெயர் வந்து முடியும். இதுதான் என்னன்னு சொல்றாங்க, வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா காலம் காட்டும் இடைநிலை பெயரற்ற விகுதிகள் மறைந்து இருக்க வினை பகுதி. வினை பகுதினா என்ன, வீசு அப்படின்னா வீசுகிறது தானே. ஓகேவாடா? அப்ப வினை பகுதி தொடர்ந்து என்ன வருது, பெயர் வந்து முடிவது வினைத்தொகை. இது வந்துட்டு 3 காலத்தையும் காட்டும். இந்த வினைத்தொகை வந்துட்டு 3 காலங்களையும் காட்டும். எப்படி இதை பிரிக்கலாம் அப்படின்னா வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல்,
வீசிய தென்றல். ஓகேவாடா? இந்த வீசு தென்றலை எப்படி பிரிச்சிருக்காங்க? வீசும் தென்றல். வீசும் தென்றல்னா ப்ரெசன்ட்ல நடக்கிறது. வீசுகின்ற தென்றல் அப்படின்னா வீசும் தென்றல்னா இது ஃபியூச்சரு. வீசும் தென்றல்னா ஃபியூச்சரு, திருப்பி நிகழ்காலம். ஓகேவா? அதுல வீசுகின்ற தென்றல்னா இப்ப ப்ரெசன்ட்ல நடக்கிறது. ஓகேவா? வீசிய தென்றல் அப்படின்னா பாஸ்ட். ஓகேவா? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது மூணுத்தையும் காட்டுறது தான் என்னது வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூணுத்தையும் இது வந்துட்டு என்னது வெளிப்படையா காட்டாது, அதை நம்ம தான் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவாடா? அப்ப இது என்ன சொல்றாங்க, ஒரு வினைத்தொகை காலத்தை காட்டாது, காலத்தை காட்டாத இடைநிலை பெயரற்ற விகுதிகள் மறைந்து நிற்க வினை பகுதி. பகுதினா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தான் என்னன்னு சொல்லுவாங்க, பகுதின்னு சொல்லுவாங்க. வினை பகுதியை தொடர்ந்து என்ன வந்து முடியுது, பெயர். தென்றல்ங்கிறது ஒரு பெயர் தானடா, பெயர் வந்து முடிவதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் கொள்கயிறு, கொள்ளும் கயிறு, கொள்கின்ற கயிறு அப்படின்னு மூணு காலத்தையும் காட்டும். ஓகேவாடா? நெக்ஸ்ட் வந்துட்டு பண்பு தொகை. பண்பு தொகைக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா செங்காந்தல், வட்டத்தொட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்பு தொகை அப்படின்னா என்னன்னா அதோட பண்புகள் வந்துட்டு, பண்புகளுக்கு வந்துட்டு உறுப்புகள் வந்து மறைந்து இருக்கும். என்ன உறுப்பு அப்படின்னா ஆகிய ஆன சொல்லுறுப்புகள் வந்து மறைந்திருக்கும், மை என்ற விகுதி வந்து மறைந்திருக்கும். அதை தான் நம்ம வந்துட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்துட்டு செங்காந்தல் அப்படின்னா என்னது, செம்மை, செம்மை ஆகிய காந்தல். இதான் வந்துட்டு என்ன சொல்றாங்க, செங்காந்தல். இதோட பண்பு வந்துட்டு என்னது, இதோட நிறப்பண்பு. பண்புன்னு பார்த்தோம்னா நிறம், வடிவம், அளவு, இதுதான் வந்துட்டு பண்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதோட நிறம் என்னது, செம்மை நிறம். இதுல மை என்ற விகுதி இருக்காடா, மை என்ற விகுதி மறைந்திருக்கும். ஆகிய என்றது சொல்லுறுப்பு, காந்தல் வந்துட்டு பண்பு. ஓகேவாடா? இது பெயரு. ஓகேவாடா? பண்புறுப்பு அதாவது பண்பு தொகை அப்படின்னா என்னது, செங்காந்தல். இதுல வந்துட்டு ஆகிய ஆன சொல்லுறுப்புகள் வந்து மறைந்திருக்கும், மை என்ற விகுதி வந்திருக்கும். இதுதான் வந்துட்டு பண்பு தொகை அப்படிங்கிறாங்க. வட்டத்தொட்டி வடிவம். ஓகேவாடா? இது வந்துட்டு நிறம், வடிவம், அளவுன்னு சொன்னேன்னா, இப்ப இது வந்துட்டு செங்காந்தல்னா அதோட நிறத்தை வந்துட்டு பண்பா வச்சிருக்கு. வட்டத்தொட்டி அப்படின்னா வட்டமான தொட்டி. ஆகிய ஆன அப்படிங்கிற சொல்லுறுப்பு வரும்னு சொன்னேன்னா அப்ப வட்டமான தொட்டி. அப்ப இருபெயரிட்ட, இந்த பண்பு தொகையிலேயே இருபெயரிட்ட பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. இருபெயரிட்ட பண்பு தொகை அப்படின்னா என்னன்னா, இப்ப இங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, பனை மரம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப பனை மரம் அப்படின்னா இந்த மரம் அப்படின்னு இருக்குல்லடா, இது வந்துட்டு என்னது அப்படின்னா பொது பெயர். மரம் அப்படின்னா என்னது, பொது பெயர். எல்லா மரத்தையும் என்னன்னு தான் சொல்லுவோம், மரம் தான் சொல்லுவோம். ஒவ்வொரு மரத்தையும் தனிப்பட்டு இது வந்துட்டு பனை மரம், இது வந்து தென்னை மரம், இது மாதிரி தனித்தனியா சொல்றோம்ல, இது வந்துட்டு என்னன்னா சிறப்பு பெயர். இது என்ன சொல்லுவாங்க, சிறப்பு பெயர். பொது பெயர் பின்னும் சிறப்பு பெயர் முன்னும் வருவதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இரு பெயரிட்ட பண்பு தொகை. ரெண்டு பெயர் இருக்கா, சிறப்பு பெயர் இருக்கும், பொது பெயர் இருக்கும். பண்பு வந்துட்டு என்னது, அது வந்துட்டு ஒரு வடிவத்தை குறிக்குது. இப்ப பனை மரம், மரம்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான மரம் தான். இது சிறப்பு பெயர்னா பனை மரத்தை மட்டும்தானே நம்ம பனை மரம்னு சொல்லுவோம், அதுக்கான சிறப்பு அதுதானே. இப்ப சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வருவதுதான் இரு பெயரிட்ட பண்பு தொகை. இப்ப சார பாம்பு, பாம்புங்கிறது என்னது, எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், பாம்புன்னு தான் சொல்லுவோம். சாரை பாம்புக்கு வந்துட்டு அது ஒரு இனத்தை குறிக்குதா, சோ அதனால இது வந்துட்டு இரு பெயரிட்ட பண்பு தொகை. இப்ப வந்துட்டு இன்னொன்னு வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா மல்லிகை பூ. பூங்கிறது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் பொது பெயர், மல்லிகை மட்டும் தனியா குறிக்கிறதுனால இது மல்லிகை பூ. இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இரு பெயரிட்ட பண்பு தொகைன்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓமை தொகை. ஓமை தொகை அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்துட்டு மலர்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓமை அப்படின்னா என்னன்னா நம்ம ஒரு பொருளுக்கு ஒரு ஓமையை வந்துட்டு நம்ம கொடுக்கறது. அப்ப வந்துட்டு இந்த கைங்கிறது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா உவமேயம். ஏன்னா இந்த கையை தானே நம்ம வந்துட்டு என்ன சொல்றோம், வர்ணிச்சு சொல்ல போறோம். அப்ப வந்துட்டு இதுதான் என்னது, உவமேயம் அப்படின்னு சொல்றாங்க. இதான் பொருள். ஓகேவா? இது வந்துட்டு என்னது, உவமை. இந்த மலருங்கிறது தான் உவமை. ஓமை தொகை அப்படின்னா என்னன்னா ஒரு உறுப்பை வந்துட்டு ஓமைச்சு சொல்றதுதான் வந்துட்டு ஓமை தொகை அப்படின்னு சொல்றாங்க.
இதை வந்துட்டு தொகுக்கணும். இப்ப வந்துட்டு மலர்கை அப்படின்னு இருக்கா, மலர் போன்ற கை, மலர் போன்ற கை, போன்ற அப்படிங்கிற ஒரு இடைச்சொல் வந்து அதுல வந்திருக்கும். போன்ற அப்படிங்கிறது ஓமை தொகை, ஓம உருபு. போன்ற அப்படிங்கிறது ஒரு ஓம உருபு. ஓம உறுப்புன்னு பார்த்தா போன்ற, புறைய, ஒப்ப, மான, கதுப்ப, இன்ன அது மாதிரி ஓம உறுப்புகள் நிறைய இருக்கு. அது எல்லாமே இடையில வரும். அதை நம்ம தான் வந்துட்டு தொகுக்கணும். அப்போ ஓமை தொகை அப்படின்னா மலர்கை அப்படின்னு இருக்குன்னா மலர் போன்ற கை, அங்க போன்ற அப்படிங்கிற ஓமை உருபு வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு மலர்ங்கிறது ஓமை. நம்ம எதை வந்து ஓமைக்கிறோம், எந்த பொருளை வந்துட்டு சிறப்பிச்சு சொல்ல போறோம் அப்படின்னா கை. அப்ப அதை வந்து என்ன சொல்றாங்க, ஓமேயம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்துட்டு ஓமை தொகை. அடுத்து வந்துட்டு உம்மை தொகை. இதுலயே வந்துட்டு ஓமை தொகை, இன்னொன்னு வந்துட்டு உருவகம்னு இருக்கு. இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா, ஓகேவா, இதுல வராது, தொகை நிலை தொடர்ல வராது. இது வந்துட்டு ஓமை தொகைக்கும் உருவகத்துக்கும் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் பார்த்துக்கங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். உருவகம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க வந்துட்டு மலர் கைன்னு இருக்குல்ல, இது அப்படியே என்ன ஆகுதுன்னா கைமலர், கைமலர் அப்படின்னு இப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் வந்துட்டு என்னது உருவகம். ஓகேடா. உவமை வந்துட்டு மலர் கைன்னு இருக்கும். நீ உவமைக்கிற பொருள் இருக்குல்ல, அதுக்கு அது வந்துட்டு பின்னாடி இருக்கும், முன்னாடி ஓமை கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு என்னன்னா ஓமை தொகை. இங்க வந்துட்டு என்னன்னா உருவகம் வந்துட்டு அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும், கை மலர் அப்படின்னு இருக்கும். ஓகேவாடா. அடுத்து உண்மை தொகை. உண்மை தொகை வந்துட்டு உற்றார் உறவினர். இங்க வந்துட்டு உண்மை தொகைன்னா உம்முங்கிற எழுத்து இருக்குல்லடா, அது மட்டும் மறைஞ்சிருக்கும், அவ்வளவுதான். அதுதான் வந்துட்டு இடைச்சொல். அப்படின்னா உம்முங்கிற இடைச்சொல் வந்து என்ன ஆயிருக்கும், மறைஞ்சிருக்கும். அதுதான் வந்துட்டு உண்மை தொகை. இங்க வந்து உற்றார் உறவினர்னு இருக்கு. இதை எப்படி நம்ம எழுதணும், உற்றாரும் உறவினரும். அந்த உம்முங்கிற எழுத்து அதுக்கு அடுத்துதான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவாடா. அப்ப உம்முங்கிற ஒரு இடைச்சொல் மறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு உண்மை தொகை அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு என்னன்னா, இதுக்கு இன்னொன்னு, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து என்னன்னா எண்ணுமை. எண்ணுமை, இந்த எண்ணுமை என்னன்னா அப்படியே அந்த உம்முங்கிற வார்த்தை அப்படியே இருக்கும், இரவும் பகலும். இதுல இந்த உம்முங்கிற வார்த்தை வருதா, உம்முங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அது எண்ணுமை. டைரக்டா அப்படியே கொடுத்துருந்தாங்கன்னா அது எண்ணுமை. கொடுக்காம நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உண்மை தொகை. இப்ப வந்துட்டு இதே இரவும் பகலும் இங்க கொடுத்துருக்காங்களா, இங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இரவு பகல் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இரவு இரவு பகல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம அது மாதிரிதான் பிரிக்கணும். அப்ப இரவும் பகலும், இரவு பகல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா உண்மை தொகை. இரவும் பகலும் அப்படின்னு உண்மைங்கிற வார்த்தை வந்து வெளிப்படையா தெரிஞ்சிச்சுன்னா எண்ணுமை. நெக்ஸ்ட் வந்துட்டு அன்மொழி தொகை. அன்மொழி தொகை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த அல் அப்படின்னா என்னன்னா, இந்த வேற்றுமை தொகை பார்த்தோம்லடா, இதுல இந்த இது தொகைநிலை தொடர்ல வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை இது எதுவுமே இல்லாம புறத்தே வேற ஒரு சொல் வந்துருந்துச்சு அப்படின்னா அதான் அன்மொழி தொகை அப்படிங்கிறாங்க. ஓகேவாடா. இந்த அன்மொழி தொகை வந்துட்டு என்னன்னா, சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னு இருக்கு. சிவப்பு சட்டை பேசுமா, அதை நம்ம என்ன விரிவுபடுத்தணும், சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். அங்க அணிந்தவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வருது. ஓகேவாடா. இதுதான் அன்மொழி தொகை. இந்த இதுல இல்லாத ஒரு சொல், ஒரு மொழி வந்துட்டு இதுல வந்துச்சு அப்படின்னா அது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்றாங்க. சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னா சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார். இப்ப வந்துட்டு இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு. முறுக்கு மீசை வருமா, முறுக்கு மீசை உடையவர் வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு பொற்றொடி வந்தாள். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பொற்றொடி வந்தாள் அப்படின்னு இருக்கு. பொற்றொடி அப்படின்னா, தொடி அப்படின்னா என்னதுன்னு அர்த்தம்னா வளையல்னு அர்த்தம். தொடினா என்னது, வளையல். பொற்றொடி வந்தாள்னு வருதுடா. எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்படி கொடுத்துருக்காங்க, பொற்றொடி வந்தாள் இப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்மொழி தொகை தான். ஏன் அப்படின்னா இங்க தொடி அப்படின்னா என்னதுன்னா வளையல்னு அர்த்தம். தொடினா என்னது, வளையல். பொன்னால் ஆன வளையல் அணிந்தவள் வந்தாள். சோ இது நம்ம தானே பிரிச்சுக்கிறோம். இதுதான் வந்துட்டு என்னது அன்மொழி தொகை அப்படிங்கிறாங்க. சரி, இப்ப வந்துட்டு அடுத்து பார்க்க போறது தொகா நிலைத்தொடர். தொகுநிலை தொடர் பார்த்தோமா,
தொகுநிலை தொடர் 6ன்னு பார்த்தோம். தொகாநிலை தொடர் மொத்தம் எத்தனை? 9. இது வந்துட்டு என்னன்னா சொல்லோ உருபோ மறைந்து இல்லாம வெளிப்படையா வருவதுதான் என்னது? தொகாநிலை தொடர். நீங்க வந்துட்டு இதை தொகுக்க தேவை கிடையாது. ஸோ அதனாலதான் இது தொகாநிலை தொடர். சொல்லோ உருபோ மறையாது வெளிப்படையா வந்திருக்கும். இதான் வந்துட்டு தொகாநிலை தொடர். ஃபர்ஸ்ட் தொகாநிலை தொடர்ல எழுவாய் தொடர். எழுவாய் தொடர்னா எழுவாய்னா நம்ம பார்த்தோமா? பெயர் வந்துட்டு எழுவாயா இருக்கும். அப்ப இங்க என்ன இருக்கு? எழுவாய் கபிலன் அப்படிங்கிறது எழுவாய். இது வந்துட்டு பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. சோ இது வந்துட்டு என்னது? எழுவாய் தொடர். இந்த எழுவாய் தொடர் வந்துட்டு என்னன்னா இது என்னது? பெயர்ல முடியும். பெயர் பயனிலையா இருக்கும். வினை பயனிலையா இருக்கும், இல்ல வினா பயனிலையா இருக்கும். ஓகேவாடா? இப்ப வந்துட்டு இனியன் கவிஞர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப இந்த கவிஞர் அப்படிங்கிற இங்க இனியன்கிறது எழுவாய். இது எதுல முடிஞ்சிருக்கு? ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப இது பெயர் எழுவாய் தொடர். ஓகேவாடா? இது வந்துட்டு காவிரி அப்படிங்கிறது எழுவாய். இது வந்து பாய்ந்தது அப்படிங்கிறது ஒரு வினை. அப்ப இது வந்துட்டு வினை எழுவாய் தொடர். இது வந்துட்டு பேருந்து அப்படிங்கிறது எழுவாய். வருமா அப்படிங்கிறது என்னது? வினா. சோ இது வந்துட்டு என்னது? வினா எழுவாய் தொடர். இந்த எழுவாய் தொடர் வந்துட்டு பயனிலை எப்படி இருக்குங்கிறாங்க. பெயர்ல இருக்கலாம், பெயர் பயனிலையா இருக்கலாம், இல்ல வினையா இருக்கலாம், இல்ல வினாவா இருக்கலாம். எழுவாய் தொடர்ல முடிகிறது இது மாதிரி எதுல வேணாலும் முடியும் அப்படிங்கிறாங்க. இதுதான் எழுவாய் தொடர். நெக்ஸ்ட் வந்துட்டு விழித்தொடர். இந்த விழித்தொடர் அப்படிங்கிறது என்னன்னா விழி சொற்களோட ஒரு வினை தொடர்வதுதான் என்னது? விழித்தொடர் அப்படிங்கிறாங்க. இதுதான் விழிச்சொல். இது என்னது? விழிச்சொல். இந்த நண்பா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு விழிச்சொல். இதோட ஒரு வினை தொடர்வது விழித்தொடர் அப்படிங்கிறாங்க. அப்ப நண்பா எழுது, இந்த ஆச்சரியக்குறி இங்கேயும் வரும். நண்பா அப்படிங்கிறது ஒரு விழிச்சொல். அதோட என்ன தொடருதுங்கிறாங்க? வினை வந்து தொடருது. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா வினை முற்றுத்தொடர். வினை முற்றுத்தொடர்னா இது வந்துட்டு வினை வந்துட்டு சென்றனர் அப்படிங்கும் போது இங்க என்னது? ஒரு முற்று பெற்றுருச்சா? சோ இது வந்துட்டு என்னது? ஒரு வினை. இந்த வினை முற்று பெற்று நம்மளுக்கு ஒரு பெயர் தொடர்வது என்னன்னு சொல்லியிருக்காங்க? வினை முற்று தொடர். வினை வந்து முற்று பெற்றுச்சா? இதை தொடர்ந்துதான் நம்மளுக்கு அடுத்த பெயர் வருதா? அப்ப வினை முற்று பெற்று ஒரு பெயர் தொடர்வது என்னது? வினை முற்று தொடர் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பெயரெச்ச தொடர். பெயரெச்ச தொடர் அப்படின்னா வரைந்த ஓவியம். இந்த வரைந்தங்கிற வினை இருக்குல்ல, வினை வந்து ஒரு எச்சமா நிற்கும். எச்சம்னா அப்படின்னா என்னன்னா வரைந்தது, வரைந்தனர் அப்படிங்கிற ஒரு பினிஷ் ஆகாம முற்று இல்லாம ஒரு எச்சமா வந்து நிற்கும். என்னது? ஒரு வினை. வினை வந்து எச்சமா இருந்து அதுக்கடுத்து அது பெயரை கொண்டு தொடர்வதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? பெயரெச்ச தொடர் அப்படிங்கிறாங்க. அப்ப இங்க வரைந்த ஓவியம், கேட்ட பாடல், இது எப்படி ஈஸியா வச்சுக்கலாம்? இது பெயரெச்ச தொடரா அப்படிங்க எப்படின்னா இங்க ஆன்கிற சவுண்ட் வரும். இது வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. பெயரெச்ச தொடர் வந்து இங்க ஆன்கிற சவுண்ட் வரும். வரைந்த ஓவியம், கேட்ட ஆன்கிற இடம் தான் பாடல். இதெல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் பெயரெச்ச தொடர். பெயரெச்ச தொடர்னா என்னது? ஒரு வினை வந்து எச்ச சொல்லா இருந்து அதுக்கு பக்கத்துல வந்துட்டு ஒரு பெயரை கொண்டு தொடர்வது என்னன்னு சொல்லியிருக்காங்க? பெயரெச்ச தொடர் அப்படிங்கிறாங்க. வினையெச்ச தொடர் அப்படின்னா என்னன்னா ஒரு வினை வந்து எச்ச சொல்லா இருந்து வினையை தொடர்வது என்னது? வினை எச்ச தொடர் அப்படிங்கிறாங்க. இப்ப தேடி பார்த்தான். தேடி அப்படிங்கிறது ஒரு எச்ச சொல்லா இருக்கா? ஒரு வினை வந்து எச்ச சொல்லா இருந்து வினையை கொண்டு முடிவது வினை எச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர். இங்க வந்து என்ன சவுண்ட் வரும்? வினைக்கு வந்து என்ன சவுண்டு? ஈங்கிற சவுண்ட் வரும். இங்க வந்துட்டு பெயருக்கு வந்து ஆன்கிற சவுண்ட் வரும். வினைக்கு வந்துட்டு ஈங்கிற சவுண்ட் வரும். இந்த இதுல வந்துட்டு கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னா என்னன்னா வினை வந்துட்டு ரெண்டு 3 தான் அடிக்க வரும். அடிக்கி லாஸ்ட் என்னவா முடியும்? பெயர்ல முடியும். அதுதான் வந்துட்டு கூட்டுநிலை பெயரெச்சம். கூட்டுநிலைனா வினை இருக்குல்ல, இப்ப கேட்க அப்படிங்கிற ஒரு செயல், வேண்டிய அப்படிங்கிற ஒரு செயல், இது ரெண்டும் சேர்ந்து லாஸ்ட் என்ன கொண்டு முடியுது? பெயரை கொண்டு முடியுது. சோ கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு இந்த வினை வந்து எச்சங்களா நின்று ஒரு பெயரை கொண்டு முடிவதுதான் என்னது? கூட்டுநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்றாங்க. கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி, இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா கூட்டுநிலை பெயரெச்சம். நெக்ஸ்ட் வந்துட்டு வேற்றுமை தொகாநிலை தொடர். ஓகேவாடா? அங்க வந்து வேற்றுமை தொகுநிலை தொடர் பார்த்தோமா? அது என்னது? நம்ம வந்துட்டு உருப வந்துட்டு எந்த மறைஞ்சிருக்கோ அதை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க வந்துட்டு அப்படியே வெளிப்படையா கொடுத்துருப்பாங்க. வீட்டை கட்டினான். வீட்டை அப்படிங்கிற இங்க என்ன லெட்டர் வந்திருக்கு? ஐங்கிற லெட்டர் வந்திருக்கு. அப்ப இது இரண்டாம் வேற்றுமை தொகை.
ஓகேவாடா? இரண்டாம் வேற்றுமை உருபு. இங்க வந்துட்டு அறிஞருக்கு கு அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை வந்திருக்கு. அறிஞருக்கு பொன்னாடை. இந்த வேற்றுமை உருபு இருக்குல்லடா, அதை நான் இங்க எழுதி போடுறேன், பாத்துக்கங்க. வேற்றுமை உருபு ஒண்ணு வந்துட்டு எழுவாய் வேற்றுமை. 1க்கும் 8க்கும் வேற்றுமை உருபு இல்லைன்னு சொன்ன என்னடா? எழுவாய் வேற்றுமை 2 3 4 8 வந்துட்டு பிழி வேற்றுமை. ஐ ஆல் பூ இன் அது கண். ஓகேவாடா? வேற்றுமை உருபு வந்துட்டு 1க்கும் 8க்கும் கிடையாது. 1க்கு வந்துட்டு எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க, 8 வந்துட்டு விழி வேற்றுமை. 2 வந்துட்டு ஐ இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ, 3க்கு ஆள், 4க்கு கூ, 5ஆம் வேற்றுமை உருபு இன்னு, 6ஆம் வேற்றுமை உருபு அது, 7ஆம் வேற்றுமை உருபு கண். ஐ ஆள் கூ இன்னது கண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவாடா? அப்ப இங்க வந்துட்டு வீட்டை கட்டினான் அப்படின்னா ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு, அப்ப 2ஆம் வேற்றுமை தொகை. அறிஞருக்கு பொன்னாடை அப்படின்னா அறிஞருக்கு கூங்கிறது வந்திருக்கு, அப்ப 4ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து வந்துட்டு இடைச்சொல். இடைச்சொல் தொடர் அப்படின்னா என்னன்னா, இந்த மற்ற அப்படின்னு இருக்குல்லடா, இந்த மற்ற அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல். இந்த மற்ற அப்படிங்கிறது என்னது? ஒரு இடைச்சொல். இந்த இடைச்சொல்லை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து முடிவது என்ன? முடிவது அப்படின்னா என்ன? பெயரோ இல்ல வினையோ ஏதோ ஒண்ணு வந்துட்டு முடியும். ஓகேவா? இந்த மற்ற அப்படிங்கிற இடைச்சொல்லை தொடர்ந்து ஒரு பெயரோ வினையோ முடிவது என்னன்னு சொல்றாங்க? இடைச்சொல் தொடர் அப்படிங்கிறாங்க. தொகாநிலை தொடர்ல உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர் அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு மா முனிவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இந்த மா அப்படிங்கிறதுல இதான் வந்துட்டு உரிச்சொல் தொடர். இதான் என்னது? உரிச்சொல் தொடர். இந்த உரிச்சொல் தொடர் வந்துட்டு உரிச்சொல் தொடருக்கு அடுத்து வினையோ பெயரோ தொடர்ந்து வருவதுதான் உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறாங்க. மாமுனிவர் சாலவும் நன்று அப்படிங்கிறாங்க. இது வந்துட்டு என்னன்னா ஒரு மிகுதியை வந்துட்டு சொல்றது. மாமுனிவர் அப்படின்னா அவர் ஒரு பெரிய முனிவர். மிகுதிப்படுத்தி சொல்றது என்னன்னு சொல்லியிருக்கோம், நம்ம உரிச்சொல்னு சொல்லியிருக்கோம். சால, தவ, கூர், நனி, கடி இதெல்லாமே வந்துட்டு மிகுதிப்படுத்தி சொல்ற உரிச்சொல்கள். ஓகேவா? அந்த உரிச்சொல் தொடருக்கு அடுத்து ஒரு வினையோ பெயரோ தொடர்ந்து வருவதுதான் என்னன்னா உரிச்சொல் தொடர் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு மாமுனிவர் சாலவும் நன்று அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் அப்படின்னா என்னன்னா ஒரு விரைவு, சினம், மகிழ்ச்சி அந்த இதை வந்துட்டு துன்பம், அச்சம், இதுக்கு இந்த சொல் உறுப்புகள் வருதுல, அந்த சொற்கள் வரும்போது அந்த செயல்ல இடம்பெறும் போது அதுக்கு இசை கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு அடுக்கி 1, 2, 3, 4 முறை கூட அடுக்கி வரும். ஒரு செயல்ல இந்த விரைவு, சினம், அச்சம் இந்த இதெல்லாம் வந்துட்டு சொல்ல வந்து பயன்படுத்தும் போது அந்த இசையை வந்துட்டு குறிக்கிறதுக்காக 2, 3, 4 முறை வந்து அடுக்கி வருவதுதான் என்னன்னு சொல்றாங்க? அடுக்கு தொடர் அப்படிங்கிறாங்க. இந்த அடுக்கு தொடர் வந்துட்டு என்னன்னா நன்று, நன்றி, நன்று அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியை வந்துட்டு சொல்றது. ஓகேவா? வருக வருக அப்படின்னா உவகை, ஒரு இதா வருக வருகன்ட்டு அவங்கள உவகைப்படுத்துற மாதிரி. ஓகேவாடா? தீத்தி அப்படின்னா அச்சத்தை சொல்றது தீத்தி. இந்த வந்துட்டு அடுக்கு தொடர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பிரிச்சாலும் அது வந்துட்டு என்னது? பொருள் தரும். அடுக்கு தொடர் பிரிச்சாலும் பொருள் தரும். இதுக்கு இன்னொரு டிஃப்ரெண்டா என்ன இருக்கும் அப்படின்னா ரெட்டை கிளவி இருக்கும். இது வந்துட்டு ரெட்டை கிளவி வந்து தொகாநிலை தொடர் கிடையாது. நான் இதுக்கு ஆப்போசிட் மட்டும் அங்கங்க நான் சொல்லியிருக்கேனே, ஸோ அது மாதிரி இதுக்கு சொல்றேன். இந்த அடுக்கு தொடருக்கு ஆப்போசிட் வந்துட்டு என்ன ரெட்டை கிளவி இருக்கும். அது வந்து என்னன்னா பிரித்தால் பொருள் தராது. இந்த அடுக்கு தொடர் பிரிச்சா பொருள் தரும். ரெட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது. அது வந்துட்டு என்னன்னா சவுண்ட் வரும், படபட, சலசல, அது மாதிரி சவுண்டோட வரும். ஓகேவாடா? இதுதான் வந்துட்டு தொகாநிலை தொடர்.